வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கருத்து கணிப்பு வீண் போனது, பெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னேறுகிறார் ஓபிஎஸ். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, அதிமுக என்றாலே அது மிகவும் பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பை ஏற்படுத்துகிறது. காரணம் என்னவென்றால், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும்வாரியாக ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பாரதிய ஜனதா கூட்டணியில் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு சூழ்நிலையில் அவர் வெற்றி பெறுவாரா பெற மாட்டாரா அப்படின்ற ஒரு கணிப்பு இருந்தாலும் கூட, கருத்து கணிப்பு முதல்ல என்ன, ஓகேங்களா? கருத்து கணிப்பை நம்பலாமா நம்பக்கூடாதா, அது நடக்குமா நடக்காதா, என்னதான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருத்து கணிப்பு என்பது சும்மா நம்மளா சொல்கிறது, இந்த இடத்துல இது இவ்வளோ இருக்குது அப்படின்னு சும்மா கணிப்பாக சொல்கிறது, ஓகேங்களா? அது உண்மை கிடையாது. அது உண்மையாக பார்த்திங்கன்னா வாக்குகளின் மூலமாக தேர்தல் முடிவுகள் பார்த்திங்கன்னா வெளியாகும் போது தான் தெரியும். மற்றபடிக்கு அது நியூஸ், ஓகேங்களா? அந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பில் பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி நடந்ததான்னு கேட்டிங்கன்னா நடந்ததுக்கு வாய்ப்பே இல்லை, ஓகேங்களா? அதற்கு எக்ஸாம்பிளாக நம்மளுடைய ஆர்கே நகர் தொகுதி பார்த்திங்கன்னா தேர்தல் இருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதியில் பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் டெபாசிட்டை கூட வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் பெரும்பான்மையான வெற்றியை பார்த்திங்கன்னா அங்கே பெற்றிருந்தார் என்பது ஒரு யதார்த்த உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது, ஓகேங்களா? என்னதான் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து தான் சொல்கிறாங்க, கருத்து கணிப்பு என்பது சும்மா, ஓகேங்களா? சும்மா இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம் தவிர அதுதான் பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படின்றத உறுதிப்பட சொல்ல முடியாது அப்படின்றத பார்க்கப்படுகிறது. அதே ஒரு சுச்சுவேஷன் தான் பன்னீர்செல்வத்திற்கும். அங்கே பன்னீர்செல்வம் வரமாட்டார் அப்படி இப்படின்னு கணிப்புகள் ஒரு பக்கம் வெளியாகிட்டு இருந்தாலும், யதார்த்தமாக பெரும்வாரியான வாக்கு வித்தியாசத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் ராமநாதபுரத்தில் அதிமுகவின் வாக்குகள், சமுதாய வாக்குகள், மீனவர்கள் வாக்குகள் என்று பார்த்தீங்கன்னா பலவிதமான வாக்குகளை நம்மளுடைய பன்னீர்செல்வம் பிரித்து தம்வசம் வர வைத்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. என்னதான் 5-6 பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் இருந்தாலும் கொஞ்சம் குழம்பலாம், மக்கள் எல்லாருமே குழம்ப மாட்டாங்க. அப்படி இப்படி வாக்குகள் என்பது வந்துடும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் மெஜாரிட்டியாக ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெறுவார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளரை தாண்டி வெற்றியை பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வேட்பாளர் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அவர் மெஜாரிட்டி என்பதை பார்க்கணும், ஓகேங்களா? அதிமுக வாக்குகளை தன்வசம் திருப்ப பல கட்ட முயற்சிகளும் எடுத்தாருங்க, சும்மா சொல்ல முடியாது, ஓகேங்களா? கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா தரப்பில் போடப்பட்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் இது பெருமிதத்தை சுட்டி காட்டும் வகையில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இதனை அடுத்த கட்டமாக நம்மளுடைய பன்னீர்செல்வம் மெஜாரிட்டியில் ராமநாதபுரத்தில் வெற்றி பெற்றார் என்றால் மத்தியில் போயிட்டு எம்பி ஆகிட்டு அதிமுகவின் தலைமையை பார்த்திங்கன்னா மேலும் பார்த்திங்கன்னா மத்தியில் இருக்கும் சில செஞ்சு தம்வசம் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் தொண்டர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய ஆதரவாளர்களும் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலை தான் தெரிகிறது. அதிமுகவில் பெரும்வாரியான வாக்குகள் என்பது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைக்க போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான திருப்பங்கள் இந்த ஒரு தேர்தல் எல்லா கட்சிகளுக்கும் நடக்கிறதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து நம்மளோட சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள். அரசியல் சார்ந்த காணொளிகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை தெரிவிக்கிறேன்.